அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உண்மையில் வாழ்க்கையில் பணத்தை எவ்வாறு சேமிப்பது, ஸ்ரீ சாணக்கியர் கூறும் அழகிய ஆலோசனைகளைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆச்சாரியார் சாணக்கியர் அவர்களுடைய சொல்படி ஒருவர் புத்திசாலித்தனமாக செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார் நம்முடைய சாணக்கியர். சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடர்புடைய பல விஷயங்களை அப்போதே கூறியுள்ளார். இப்போது நடைமுறையில் உள்ள வாழ்க்கைக்கும் அது பொருந்துகிறது. அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்வில் இருக்கும் இலக்குகளை அடைய நம்மை தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கியரின் வழிமுறையை ஏராளமான மக்கள் பின்பற்றுகிறார்கள். சமூகத்தில் பணம் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று ஆகிவிடாது. அப்படி இருக்கையில் நவீன காலத்தில் பெரியதளவில் யாராலும் பணத்தை சேமித்து வைக்க முடியாமல் உள்ளது. சாணக்கியர் தனது வழிமுறைகளில் குடும்ப வாழ்க்கை வரலாறு, உறவுகள் மற்றும் மனிதன் இயல்பு பற்றிய விலைமதிப்பற்ற கொள்கைகளை வழங்கியுள்ளார். அப்படி தன் வாழ்க்கையில் பணத்தை சேமித்து வைத்து நிம்மதியான வாழ்க்கை வாழ சில எளிய வழிமுறைகளை கூறுகிறார். அவற்றை பற்றி பார்க்கலாம். சமூகத்தில் உள்ளோருக்காக திருமணங்கள் மற்றும் பிற விழாக்களுக்காக பணம் கடன் வாங்குவது நீண்ட கால போக்கில் ஒரு நிதி சுமையை மாறக்கூடும். சாணக்கியரின் கூற்றுப்படி சமூகத்தில் பயந்து நாம் வாழ பழகாமல் நமது திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மற்றவர்களின் பாராட்டை பெறுவதற்காக பணம் செலவழிப்பது அவசியமற்றது. அது யாராக இருந்தாலும் சரி. சாணக்கிய நீதியின்படி உண்மையான அங்கீகாரம் என்பது பகட்டு மற்றும் செலவினங்களால் அல்ல, கடின உழைப்பு மற்றும் நடத்தை மூலமே கட்டமைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக புதிய வாகனம், கார் மற்றும் புல்லட் பைக்குகள் மற்றும் எண்ணற்ற செல்போன், விலைமதிப்பற்ற செல்போனுங்கள், தேவையில்லாத இஎம்ஐ வீடுகள், இது எல்லாம் அமைத்துவிட்டு முக்கியமாக நான் பணத்தின் மேல் இருக்கிறேன், நான் செல்வந்தராக இருக்கிறேன், சுருக்கச் சொன்னால் நான் பணக்காரனாக இருக்கிறேன் என காட்டிக்கொள்வதற்காக உள்ளே நீங்கள் சென்று மாட்டிக்கொள்வீர்கள். முக்கியமாக எதையும் தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டு உங்களுக்கு இஎம்ஐ போன்ற அதிகப்படியான கடன் சுமையை உங்கள் மீது செலுத்தி கொண்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். வேலைக்கு போக முடியாமல் அங்கே சென்றால் அவன் நம்மை கடன் கேட்பான், இங்கே சென்றால் இவன் கடன் கேட்பான் என்ற பயத்துடனே வாழ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அதிலே மாட்டிக்கொண்டு அப்படியே சிக்கிவிடுவீர்கள் என்பதுதான் இதனுடைய கூற்றாக சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கிய நீதிபடி மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக மட்டும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது புத்திசாலித்தனம் அல்ல. பலர் தங்கள் சமூக அந்தஸ்தை காட்டிக்கொள்வதற்காக தங்கள் வருமானத்திற்கு மீதி செலவு செய்கிறார்கள். அத்தகைய கௌரவம் நீண்ட காலம் அது நீட்டிக்காது. மக்கள் உங்களை வெளிப்படையாக பாராட்டலாம், ஆனால் அதனால் உண்மையில் எந்த பயனுமே இல்லை. எனவே ஆடம்பரத்தை காட்டுவதற்கு பதிலாக உங்கள் பண நிலையை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர தேவையில்லாத செலவு செய்ய வேண்டாம். சிலர் லாபத்திற்காக மட்டுமே உறவுகளை பேணுகிறார்கள். அத்தகைய நபர்களுக்காக பணத்தையும் நேரத்தையும் செலவிடுவது தீங்கு. சுயநல நண்பர்கள் கடினமான காலங்களில் உங்களை கைவிட்டு விடுவார்கள் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது. எனவே உங்களை அவமதிப்பவர்கள் அல்லது உங்கள் முகத்துக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களுக்காக செலவிடுவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். முக்கியமாக இதனைத்தான் முக்கியமாக செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்தியாவின் தத்துவ ஞானி என பாராட்டப்படும் நம் சாணக்கியர் சிறந்த அறிவாளி. இந்தியாவின் சிறந்த தத்துவ ஞானி ஆச்சாரியர் சாணக்கியர் ஆவார். வாழ்க்கையில் சரியான முறையில் வாழ நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர். சாணக்கியரின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ மனிதர்களால் பின்பற்றக்கூடிய பல விதிமுறைகளை குறிப்பிடுகிறது. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களின் கதவை வெற்றி நிச்சயமாக தட்டும் என்கிறார் சாணக்கியர். ஒரு மனிதன் தன் வேலைக்கும் மற்றும் பொறுப்புக்கும் இடையே சமநிலையை பேணும்போது அவரது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகி விடுகிறது. சாணக்கியர் கூறுகையில் முதுமை என்பது ஒவ்வொரு நபரும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் வாழ விரும்பும் வாழ்க்கையின் கட்டமாகும்.
இந்த கட்டத்தில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க ஒருவர் முன்கூட்டியே செய்ய வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. இவற்றை செய்வதன் மூலம் முதுமையிலும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்கிறார் சாணக்கியர். உங்களிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே உங்களுக்கும் உங்கள் வார்த்தைகளுக்கும் மற்றவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் உங்களிடம் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை விட்டு வெளியேறுவார்கள். உங்களுக்கு வயதாகும் போது இந்த துக்கம் அதிகரிக்கிறது. எனவே பணத்தை எப்போதும் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார்கள் சாணக்கியர். நீங்கள் பணத்தை சேமித்தால் உங்கள் வயதான காலத்தில் நீங்கள் உதவிக்காக யாரையும் அணுக வேண்டிய அவசியமில்லை. ஒழுக்கம் மற்றும் பயிற்சி மூலம் மட்டுமே ஒருவரின் நம்பிக்கை கட்டமைக்கப்படுகிறது. எல்லா வேலையையும் சரியான நேரத்தில் செய்து ஒழுக்கத்துடன் தங்கள் அன்றாட வழக்கத்தை கடைபிடிப்பவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என கூறுகிறார் சாணக்கியர். அத்தகைய நபர் வாழ்க்கையில் தனது அனைத்து இலக்குகளையும் கண்டிப்பாக அவர் அடைந்து விடுவார். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் தனது வேலையை சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் செய்யும் பழக்கத்தில் இருந்தால் அவர் வயதான காலத்தில் பிரச்சனையை சந்திக்க மாட்டார். உணவு பழக்க வழக்கங்கள், வழக்கமான நேரத்தில் தூங்குதல், எழுந்திருத்தல், உடற்பயிற்சி செய்தல் போன்றவற்றை ஒழுக்கத்துடன் கடைபிடித்தால் இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதாகிவிடுகிறது. தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவுபவர்கள் பிற்காலத்தில் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக துண்டு, கருணை ஆகிய மனிதர்களிடம் இருக்கும் மிக சிறந்த நற்பண்புகள் ஆகும். இன்று நீங்கள் மற்றவர்கள் செய்யும் உதவி உங்கள் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்கும். நல்ல காலத்தில் செய்யும் நற்செயல்களால் உங்களால் முதுமை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் கழிகிறது. எனவே மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை எப்போதும் செய்ய தயாராக இருங்கள். வயதான காலத்தில் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் குடும்பம் மிகவும் அவசியம். வயதான காலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக இருந்தால் முதுமை சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து செல்லும் என்கிறார். முதுமையில் பேரக்குழந்தைகளுடன் இருப்பதை விட பெரிய மகிழ்ச்சி வயதானவர்களுக்கு எதுவுமே இருக்காது. பெரும்பாலும் இளமையில் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்வது முதுமையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இளமையில் முழு ஆற்றலையும் செலவழிப்பவர்கள் முதுமையில் ஆரோக்கிய பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். அதனால் உங்கள் உடலை கவனித்து போதை மற்றும் கெட்ட பழக்கங்களை தவிர்க்கவும். இது வயதான காலத்தில் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்கிறார் சாணக்கியர். இந்த விதிகளை பின்பற்றி நடங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.